இதுவரை எங்களுக்கு கிடைத்த கசப்பான அனுபவம் என்னென்றால், நாங்கள் அவர்களுக்கு வாக்கு அளித்ததன் மூலம் எதனையும் உருப்படியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாகும். இந்த சுமந்திரன் சார்ந்த அணியினர் அவர்கள் பொது வேட்பாளர்களை எதிர்க்கிறார்கள் என்பது ஒன்று. ஆனால் அவர்கள் அதுக்கு பதிலாக என்ன வைத்திருக்கிறார்கள்? சொல்வது எல்லாம் நடக்குமா என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் அது எங்களுக்கு நடக்காது என்றுதான் ஒரு முடிவாக இருக்கும். உண்மையில் தமிழ் மக்களுக்கு சார்பாக எதுவும் நடக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு அழுத்தமும் இன்றி எதுவும் நடக்க போறதில்லை. யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ பின்னர் இணைந்து போகிற தன்மையை நாங்கள் பார்க்கணும். இப்படியான அணுகுமுறைகள் கூட எங்களோட கட்சிகளுக்குள்ள இருக்குதான்னு ஐயப்பட வேண்டி இருக்கின்றது. உயிரோடை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரசாரங்களும் அதற்கான செயற்பாடுகளும் சூடு பிடித்துள்ள இந்த நிலைமையில தமிழ் மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுப்பது என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில அரசியல் செயற்பாட்டாளரும் சமூக சேவையாளருமான கந்தையா அருந்தவபாலன் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். வணக்கம் ஐயா. வணக்கம். ஜனாதிபதி தேர்தல் பிரசாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன. தென்பகுதியிலிருந்து வேட்பாளர்கள் வடபகுதிக்கும் கிழக்கு பகுதிக்கும் விஜயம் செய்து தமிழ் மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். பல்வேறு உபாயங்களையும் கடைபிடிக்கின்றார்கள். வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றார்கள். இந்த நிலைமையில் தமிழ் மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை எடுக்கலாம் என்பது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நல்ல ஒரு கேள்வி. இன்றைய நேரத்தில் முக்கியமாக மக்களிடத்திலேயும் காணப்படுகின்ற ஒரு கேள்வியும் கூட. உண்மையில் நாங்கள் இந்த கேள்விக்கு விடை காண வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய கடந்த கால வரலாறு, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழ் மக்களினுடைய கடந்த கால செயற்பாடுகள், அதே போல எதிர்கால எதிர்பார்ப்புகள் என்பவற்றின் அடிப்படையில் தான் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. வழமையாக தமிழ் மக்கள் இதுவரை 78ஆம் ஆண்டு முதலாவது ஜனாதிபதி தேர்தல் அரசியலமைப்பின் பிரகாரம் நடந்த பின்னர், அந்த காலப்பகுதியில முதல் கொண்டு வரப்பட்ட அந்த தேர்தலின் பின்னர் நடந்த அத்தனை தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு, தேசிய கட்சிகளை சேர்ந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு யாரோ ஒருவருக்கு தங்களுடைய வாக்குகளை வழங்கி வந்திருக்கிறார்கள். அவ்வாறு வழங்குவதற்கு தமிழ் மக்களுக்கு தலைமை வைத்த கட்சிகள் அல்லது கட்சி தலைவர்கள் வழிகாட்டியாகவும் இருந்திருக்கிறார்கள். அவ்வாறான சந்தர்ப்பங்களில் அந்த தலைவர்கள் அந்த வேட்பாளர்களுடன் சில உடன்படிக்கைகள் அல்லது ஏற்றுக்கொள்ளுதல்கள் செய்ததாக சொல்லப்பட்டு மக்கள் அவ்வாறு வாக்களித்தே வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறு வாக்களித்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் வெற்றி பெற்றவர்கள். வெற்றி பெற்றதன் பின்னர் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த வாக்குறுதிகளில் எதுவும் உறுதியாக இருக்கவில்லை, நிறைவேற்றுவதற்கு முயற்சிக்கவில்லை. அதுக்கு மேலாக வழமையை விட படிப்படியாக தமிழ் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் அதிகரித்து கொண்டு செல்வதற்கு அனுமதித்தார்கள் என்று நாங்கள் சொல்லலாம். வெல்லாதவர்கள் ஒரு பக்கத்தில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் வாக்களித்தும் வெல்லாதவர்கள், அந்த வெல்லாமல் இருந்தாலும் கூட அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகவோ அல்லது அரசியல் கட்சி தலைவர்களாகவோ இருந்திருக்கின்றார்கள், இப்பொழுதும் இருந்து வருகின்றார்கள். அந்த நிலையில் இருந்தும் கூட தமிழ் மக்களுக்கு சார்பானதாக அல்லது தமிழ் மக்களுக்கு சார்பான என்று சொல்லாவிட நியாயமான தமிழ் மக்களினுடைய கோரிக்கைகள், குறிப்பாக தமிழ் மக்களினுடைய விடயங்கள் தொடர்பாக எந்த வகையாகவும் ஒரு வரவேற்கக்கூடிய வகையில் கதைத்தவர்கள் அல்ல. அதிலும் முக்கியமாக தமிழ் மக்கள் மீதான பல ஒடுக்குமுறைகள் பிரச்சனைகளின் போது கூட அவர்கள் மௌனம் சாதித்ததை நான் பார்க்கின்றேன். அப்ப இந்த ரெண்டு விடயங்களின் ஊடாக நாங்கள் என்ன சொல்ல வருகின்றேன், அல்ல என்ன தமிழ் மக்களுக்கு கிடைத்தது அல்லது சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தென்னிலங்கை வேட்பாளர்களுக்கு தொடர்ந்தும் நாங்கள் ஒரு பிளாங்க் செக், வெற்றி காசோலையில் கையெழுத்து போடுவது போல
வாக்குகளை அள்ளி கொடுக்கின்றோம் என்பது ஒன்று. அவ்வாறு கொடுக்கின்ற பொழுது எங்களுக்கு எதுவும் கிடைக்காமல் போகின்றது ஒன்று. இதற்கிடையில் தலைவர்கள் இவ்வாறு தமிழ் மக்களை சரியாக எண்ணி வழிகாட்டுகிறார்களா அல்லது தங்களுடைய சுயநலங்களுக்காக வழிகாட்டுகிறார்களா, அதன் மூலம் இவ்வாறான விளைவுகள் ஏற்படுகின்றதா என்று சிந்திக்க வேண்டிய கட்டாயம் மறுபக்கத்தில் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இதுவரை எங்களுக்கு கிடைத்த கசப்பான அனுபவம் என்னென்றால், நாங்கள் அவர்களுக்கு வாக்கு அளித்ததன் மூலம் எதனையும் உருப்படியாக பெற்றுக்கொள்ளவில்லை என்பதாகும். அப்ப இந்த நிலையில் தான் இந்த தேர்தல் தொடர்பாக ஒரு புதிய சிந்தனை, அது புதிய சிந்தனை என்றும் சொல்ல முடியாது, 2010 அந்த சிந்தனை கருக்கொண்டிருந்தாலும் இப்பொழுதுதான் அது உருக்கொண்டிருக்கின்றது. பொது வேட்பாளர் என்ற ஒன்று வந்திருக்கின்றது. அப்ப அந்த வகையில் ஒரு மாற்று உபாயமாக புத்தியாக தமிழ் மக்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு வாக்களித்தால் என்ன, வாக்களிப்பதன் ஊடாக அடுத்த கட்டத்துக்கு நகர முடியுமா, அதனூடாக கூடிய பலன் கிடைக்குமா என்று சிந்திக்கின்ற நிலையில் இப்பொழுது இருப்பதை நான் பார்க்கிறேன். அந்த பொது வேட்பாளர் என்ற கருத்து தமிழ் மக்கள் மத்தியில் இப்போது மேலோங்கி வருகின்றது. பொது வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். அவர் தொடர்பான பரப்புரைகளும் வடக்கு கிழக்கு பகுதியில் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்றது. மக்கள் மத்தியில இது எந்த அளவுக்கு ஆதரவை பெற்றுக் கொள்ளும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நான் அடிக்கடி சுட்டிக்காட்டுவது போல 2 பாகங்கள் அல்லது 2 பக்கங்கள் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஒன்று பொது வேட்பாளர் தொடர்பான ஒரு கோட்பாடு, கொள்கை, அதன் பின்னால் உள்ள நியாயங்கள். மறுபுறம் அந்த பொது வேட்பாளரை நடைமுறைப்படுத்துகின்ற சாத்தியப்பாடுகள். இந்த 2 விஷயங்கள் இருக்கின்றது. பொதுவாகவே பொது வேட்பாளரின் பின்னால் உள்ள நியாயங்கள், கொள்கைகள், அதனுடைய அவசியம் தொடர்பாக பெரும்பாலும் தமிழ் மக்களும் தமிழ் மக்களுடைய பெரும்பாலான தலைவர்களும் ஏற்றுக்கொள்வதை நான் பார்க்கின்றேன். அது நியாயம் கூட. அந்த வகையில் நானும் அந்த பொது வேட்பாளர் தொடர்பான எண்ணக்கருக்கள், அந்த முன்மொழிவுகள் அல்லது கொள்கைகள், கோட்பாடுகள், நியாயப்பாடுகளை முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த பொது வேட்பாளர் என்பதை ஒரு தேர்தல், ஜனாதிபதி தேர்தல் அரசியலில் ஒரு வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்துகின்ற நிலையில் பல சவால்களை எதிர்நோக்க வேண்டி இருக்கின்றது. உண்மையில் இது ஒரு புது முயற்சி. தமிழ் மக்கள் இன்று பல்வேறு கூறுகளாக, கட்சிகளாக வேறு வகையில் பிரிந்திருக்கின்றார்கள். இவைகள் எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்துகின்ற, தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்டுகின்ற ஒரு நோக்கில் தான் உண்மையில் இந்த பொது வேட்பாளர் என்ற ஒரு கோட்பாடு முன்வைக்கப்படுகின்றது. அந்த வகையில் தான் அதற்கான ஆதரவும் இருப்பதை நான் பார்க்கின்றேன். ஆனால் இவ்வாறு அத்தனை மக்களையும் ஒன்றுபடுத்துவதற்கு முன்வருகின்ற பொழுது தமிழ் மக்களுக்கிடையில் அதற்கான ஆதரவு எவ்வாறு இருக்கின்றது என்பது, அல்லது ஏற்றுக்கொண்டு தமிழ் மக்கள் இடையே முன்கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் எந்தளவு தூரம் இருக்கிறது என்பதை பொறுத்துத்தான் பல்வேறு சிக்கல்கள் அல்லது தடைகளை அது தாண்ட வேண்டி இருக்கின்றது. நான் சுருக்கமாக சொன்னால், நாங்கள் ஒற்றுமைக்காக ஏற்படுத்தி கொண்ட அல்லது முன்மொழிந்த இந்த பொது வேட்பாளர் தொடர்பாக, பொது வேட்பாளரை முன்மொழிந்தவர்கள் அல்லது கட்டமைப்பு என்று சொல்லக்கூடியவர்கள், அதை முன்னெடுக்கின்றவர்களுக்கிடையில் இருக்கிற, அதற்கு வெளியில் இருக்கிறவர்களினுடைய எதிர்ப்பவர்கள் போடுகின்ற தடைகள் ஒரு புறம் இருக்கின்றது. மறுபுறத்தில் அதன் உள்ளேயே கூட இன்னும் ஒற்றுமை முழுமையாக இருக்கின்றதா, அவர்கள் ஒற்றுமைப்பட்டு ஒரே திசையில் அல்ல ஒரே கொள்கையின் கீழ் செயற்படுகின்றார்களா என்றையிலையும் சில கேள்விகள் அண்மை காலத்தில் தோன்றி இருப்பதை நாங்கள் எல்லோரும் அவதானிக்கின்றோம். குறிப்பாக அதில் இருக்கக்கூடிய கட்சிகள், மற்றது சிவில் அமைப்புகள் எல்லாருமே சேர்ந்து தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை உருவாக்கி இருந்தார்கள். அவ்வாறு உருவாக்கி இருந்த அந்த நிலைமையில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு தென்னிலங்கை வேட்பாளர்கள், குறிப்பாக ரணில் சஜித், முதல் ரணில் பிறகு சஜித் அழைக்கின்ற பொழுது அந்த பொது கட்டமைப்பு ஒரு முடிவெடுத்தது, தாங்கள் உடனடியாக போவதில்லை, அது பின்னர் யோசிக்கலாம், சில விஷயங்களை அவர்கள் நிபந்தனைகளாக குறிப்பிட்டு அதன் பின்னர் கதைக்கலாம் என்று இருக்கின்ற பொழுது 3 கட்சிகள், குறிப்பாக 2 பாராளுமன்ற கொண்ட பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், பிளட் அண்ட் டெலோ, இந்த கட்சிகளுடன் ஜனநாயக போராளிகள் கட்சிகளும் இணைந்து அவர்களை பேர் சந்திக்கின்றது. ஆனால் மறுபுறத்தில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகளோ அவர்களுடன் இணைந்த வேறு கட்சிகளோ கூட அதை நிராகரித்திருப்பதை பார்க்கின்றேன். அப்ப என்ன நான் இங்கே கருதுகின்றேன் என்றால், அவர்களுக்கிடையில் ஒற்றுமையென்று ஏற்படுத்த வேண்டும் என்று
முன் வந்தவர்களுக்கு இடையில் கூட அந்த ஒற்றுமையை ஏற்படுத்த முடியாமல் இருக்கின்றது. இதைவிட வெளிப்புறத்தில் இருக்கின்றவர்களுடைய எதிர்ப்பு. உதாரணமா தென்னிலங்கை வேட்பாளர்கள் அல்லது அவர்களுக்கு ஆதரவானவர்கள் அல்லது அவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பாக எதிர்மறையான விமர்சனங்களை வைப்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அது அவர்கள் வைப்பார்கள். ஆனால் இந்த தமிழ் கட்சிகளை பொறுத்தமட்டில் கூட, தமிழ் தேசிய கட்சிகள் என்று சொல்லப்படுபவர்கள் கூட இந்த பொது வேட்பாளர்களுக்கு எதிரான கருத்துக்களை வைக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு புறம் இந்த தேர்தலை புறக்கணிக்க வேண்டும், பகிஷ்கரிக்க வேண்டும் என்று சொல்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணி, மறுபிடத்தில் தமிழரசு கட்சியின் ஒரு கணிசமான பிரிவினரும் இதனை கூடுதலாக எதிர்க்கிற தன்மை காணப்படுகின்றது. மற்றபடி நான் சொன்னது போல தென்னிலங்கை வேட்பாளர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய முகவர் கட்சிகள், அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற அது டக்ளஸோ அங்கஜனோ அல்லது போன்ற அவர்கள் அந்த கட்சியை சேர்ந்த விஜயகலாவோ அல்ல உமாச்சந்திர பிரகாசோ அவைகளெல்லாம் ஒரு முகவர்களாக செயற்படுகின்ற பொழுது அது ஒரு வித்தியாசமாக எதிர்ப்பை காட்டுவார்கள். அது வலிமையாக அவர்களுடைய பாணி அதுவாக இருக்கின்றது. ஆனால் தமிழ் தேசியம் பேசுகின்ற அல்ல தமிழ் தேசியத்துக்காகவே உழைப்பதாக கூறிக்கொள்கின்ற இந்த கட்சிகள் கூட இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கருவை எதிர்த்து நிற்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ நாங்கள் ஒற்றுமைக்காக ஒன்றை உருவாக்குகின்ற பொழுது அதனுடைய ஒரு ஒரு காத்திரமான தன்மை, அதனுடைய தன்மை தொலைத்து கலந்து ஆலோசித்து எல்லோரும் ஒரு குடையின் கீழ் வருவதை விடுத்து ஒவ்வொருவரும் தங்கள் இருப்புகள், அரசியல் கட்சி சார்ந்த நலன்கள், தமிழரசு கட்சி இது தொடர்பாக இரண்டாக பிரிந்திருக்கின்றது. இன்றைக்கு எந்த கட்சியிலும் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு தன்மை இல்ல, கட்சியிலே இல்லை. டெலோவும் அப்படித்தான் இருக்கு. வினோ நோதாரலிங்கம் ஒரு பக்கத்துல நிற்கிறார், செல்வம் அடைக்கல்நாதன் இன்னொரு பக்கத்துல நிற்கிறார். பிளட்டை பொறுத்தமல்ல ஒரே ஒரு ஆள் தான் அந்த பிரச்சனையே இருக்கவில்லை. தமிழரசு கட்சி இந்த ஸ்ரீதரன் தலைமையிலான அணி பொது வேட்பாளருக்கு கை கொடுக்கிற தன்மையில் இருக்கின்றது. சுமந்திரன் முழுக்க எதிர்க்கிற தன்மை காணப்படுகிறது. இதுல மிக முக்கியமான அல்லது மிக ஆச்சரியமான கவலை அல்லது நகைச்சுவை என்னன்னு சொன்னால், இந்த சுமந்திரன் சார்ந்த அணியினர் அவர்கள் பொது வேட்பாளர்களை எதிர்க்கிறார்கள் என்பது ஒன்று. ஆனால் அவர்கள் அதுக்கு பதிலாக என்ன வைத்திருக்கிறார்கள்? அண்மையிலும் கூட பல சமூக ஊடகங்களில் அவர்கள் சார்ந்த பதிவுகளை பார்க்கின்றோம். அவர்கள் எல்லோருமே பொது வேட்பாளரில் குறை கண்டுபிடிப்பவர்களாக இருக்கின்றார்கள். இதே நாங்கள் ஊர் பழமொழி அல்லது ஊர்ல பேசுற மாதிரி சொன்னால், பிள்ளை பெறாத ஒரு பெண் அடுத்த வீட்டுல பிள்ளை பெற்ற பார்த்து அந்த பிள்ளையை பார்த்து மூக்கு சரியில்லை கண் சரியில்லை என்று சொல்வது போல, இன்னும் இவர்கள் என்ன நிலையில இருக்கிறார்கள், யாருக்கு ஆதரவு என்று எதுவுமே சொல்லவில்லை. ஆனால் இதுல குறகண்டு பிடிக்கிறார்கள் மாத்திரம் காலத்தை செலவழிக்கிறார்கள். இப்படித்தான் இது ஏன் நான் சொல்லுகிறேன், இதுதான் நம்முடைய ஒற்றுமை. தமிழர்கள் இன்று மேலும் 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 பிரிந்து கொண்டு செல்கின்றனர். அந்த பிரிவு உண்டாக்குவதற்காக ஒரு முன்மொழிவை செய்தால் அதை வைத்து கூட மேலும் மேலும் பிரிவுகளாக போய்கொண்டிருக்கிற தன்மைதான் காணப்படுகின்றது. இது எங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாக இருக்க போவதில்லை. உண்மையில் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கருத்தின் பின்னால் உள்ள நியாயங்களை உணர்ந்து எல்லோரும் ஒரு பக்கம் வந்தால் அது எப்பொழுது வர முடியும் என்றால், உண்மையாக தமிழ் தேசியத்தை தமிழ் மக்களை நேசிக்கின்ற தன்மை இந்த அரசியல் தலைவர்களிடம் இருந்தால் நிச்சயமாக இரண்டாம் பட்சம் தங்களுடைய கட்சி, தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகள், எதிர்கால தங்களுடைய ஆதரவாளருக்கான பதவிகள், இது எல்லாத்தையும் ஒரு புறம் வைத்துவிட்டு கைவிட வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு புறம் வைத்துவிட்டு இதுக்கு இந்த தேர்தல் இதற்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கிறதுக்கு அவர்கள் வந்தால்தான் உண்மையில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற அந்த எண்ணக்கரு ஒரு வெற்றி பெற்றதாக இருக்குமே ஒழிய இல்லை என்று சொன்னால் பல்வேறு சிக்கல்களை அது கொண்டு வரக்கூடியதாகத்தான் இருக்கு. தமிழ் பொது வேட்பாளர் என்ற இந்த கருத்துருவாக்கத்தை முன்னெடுப்பதில் தமிழ் சிவில் சமூகங்கள் தான் முன்னின்று உழைத்தன. அதற்கு பின்னர் தான் 7 தமிழ் கட்சிகள் அதனுடன் இணைந்து கொண்டிருக்கின்றன. இதை பார்க்கும்போது இந்த தமிழ் கட்சிகள், அதாவது தமிழ் தேசிய கட்சிகளுடைய பலவீனத்தினால் இதற்கு காரணம், அதாவது தமிழ் சிவில் சமூகம் தான் இந்த பிரச்சனையை முன்னெடுப்பதற்கு தமிழ் அரசியல் கட்சிகளுடைய பலவீனம் காரணம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? நிச்சயமாக நான் அவ்வாறுதான் கருதுகிறேன். உண்மையில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற எண்ணக்கரு 2010 நான் நினைக்கின்றேன் திருநாவுக்கரசு அவர்களால முன்வைக்கப்பட்ட ஒன்று. பின்னர் பல தேர்தல்கள் அதை கதைத்தும், கடந்த தேர்தலில் கூட அதெல்லாம் கதைத்தும் சரிவரவில்லை. இம்முறை உண்மையில் இந்த பொது வேட்பாளர் என்றதை முதலில் சொன்னவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், EPRL சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான்.
ஆனாலும் அதை நீங்கள் கூறியது போல அதை ஒரு செயற்பாட்டு வடிவம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளில் முக்கியமாக இறங்கியது இந்த சிவில் அமைப்புகளும் ஊடகவியலாளர்களும் தான். ஆனால் நடைமுறையில அந்த கோட்பாட்டை ஒரு தேர்தல் என்ற வகையில் மற்றது ஒற்றுமைதான் அதன் பிரதான நோக்கம் என்ற வகையிலும் அவர்கள் அரசியல் கட்சிகளையும் இணைத்து கொண்டு செல்வதற்கு முயன்றார்கள். அதிலேயே கணக்க தாமதங்களும் தடைகளும் உருவானது நாங்கள் அறிந்த வரலாறு செய்திகளின் ஊடாக. அவ்வாறு அவர்கள் எடுத்த இது ஒரு வகையில் கட்சிகளும் சேர்ந்து அந்த சிவில் அமைப்புகளுடன் ஒரு உடன்பாட்டுக்கு வந்து ஒரு அமைப்பை உருவாக்கி கொண்டார்கள் என்றாலும் நீங்கள் கூறியது போல என்னுடைய அபிப்பிராயமும் கட்சிகள் இதில் உறுதிப்பாடாக இருக்கின்றனவா என்ற ஒரு ஐயம் எழுகின்றன. நிச்சயமாக அவர்கள் பல விடயங்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இரட்டை வேடம் அல்லது இரண்டு பக்கமும் தங்கள் நிலையை பறைசாற்றுகின்ற தன்மையுடன் செயற்படுகிறார்களா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. ஒரே நோக்கில் ஒரே இது வெளிப்படையாக சொல்கிறார்கள். உதாரணமாக அண்மையில் டெலோ பேச்சாளர் குருசாமி அவர்கள் செல்வ மடக்கல்நாதன் அவர்களும் கூறியிருந்தார்கள், நாங்கள் பொது வேட்பாளருக்குத்தான் ஆதரவு. உதட்டிலும் உள்ளத்திலும் ஒன்றுதான் இருக்கின்றதா என்பது தொடர்பாக எனக்கு நிறைய சந்தேகங்கள் உள்ளன. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. எனக்கு நிறைய சந்தேகங்கள் உள்ளன. நிச்சயமாக உள்ளத்தில் இருப்பதுதான் உதட்டில் வர வேண்டும். உதட்டில் சொல்வதை உள்ளம் கேட்டு அதுபடி நடக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நடக்கின்றார்களா நடப்பார்களா என்பது தொடர்பாக என்னை போல மக்களுக்கு ஐயம் இருக்கு. உண்மையில இந்த பொது வேட்பாளர் தொடர்பான மிகப்பெரிய பலவீனமே இந்த கட்சிகளினுடைய கட்சி தலைவர்களுடைய பேச்சும் செயற்பாடும் தான். இது மிக முக்கியமான ஒன்று. தமிழரசு கட்சியில 2 பிரிவு, ஒன்று எதிர் ஒன்றாக. டெலோ கட்சியில் ஒரு பாராளுமன்ற எதிர்க்கின்றார், மற்ற தலைவர் ஆதரவு என்று தெரிவிக்கின்றார், மற்றவர்கள் பேசாம இருக்கின்றார். இப்படியான நிலைமைகள் இருக்கின்ற பொழுது எப்படி மக்கள் அந்த கொள்கை கோட்பாட்டின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் ஒன்று ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இது சிவில் அமைப்புகளை பொறுத்த மட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேள்விக்குறி. உண்மையில் அவர்கள் கட்சிகளை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நடைமுறை பயன்பாட்டை பெரிதும் கருதி சேர்த்ததனால் உண்மையில் அதனூடாக அவர்கள் கூடுதலான பலனை பெற்றார்களா அல்லது பலனை இழந்தார்களா என்றுதான் ஒரு ஐயம் இருக்கின்றது. எதிர்காலத்தில் அது தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. அப்ப இந்த வகையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் கூட உதாரணமா தென்னிலங்கை வேட்பாளர்கள் அவர்களுடைய கட்சிகள் மிக பாரிய அளவில் பிரச்சாரங்கள் மேற்கொள்கின்ற பொழுது இதில் இணைந்திருக்கின்ற கட்சிகளை சார்ந்தவர்கள், நான் நினைக்கிறேன் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று முந்த நாள் இந்த சில பரப்புரைகளில் ஈடுபட்டது, தன்னுடைய ஆதரவாளர்கள் சகிதம் சில இடங்கள்ல பரப்புரைகள் ஈடுபட்டதை பார்க்கின்றேன். மற்ற கட்சிகள் பிளட்டோ அல்லது டெலோவோ அல்லது ஜனநாயக போராளிகள் கட்சியோ இது போன்ற கட்சிகள், மற்றது தேசிய மக்கள் கட்சி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீகாந்த தலைமையிலான கட்சிகளோ இதுவரை மக்களிடத்தில் இறங்கி பிரச்சாரம் பரப்புரையில் ஈடுபட்டார்களா, அதற்கான முயற்சிகள் காணப்பட்டனவா என்று கேட்கின்ற பொழுது அது பொதுவாக ஒரு இல்லை என்ற கேள்விக்குத்தான் வருகின்றது. அது ஆதரவாளர் ஒருவர் இனியவர்களோடு இணைந்து இருந்தாலும் ஒரு கட்சி என்ற அடிப்படையில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட கூட்டங்களை நடத்தி செய்தார்களா என்றால் அது இல்லை. ஆனா இதற்கு அப்பால் இந்த பொது கட்டமைப்புக்கு உள்ள வராத சில செயற்பாட்டாளர்கள், சில அமைப்புகள் இதற்கு ஆதரவாக பாரிய அளவில் பரப்புரை முன்னெடுப்புகளை செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். குறிப்பாக வன்னி அவ்வாறான பரப்புரைகள் எடுக்கப்படுகின்றது. சமூக ஊடகங்களிலும் வலைத்தளங்களிலும் அது தொடர்பான பரப்புரைகளை அவர்கள் செய்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த கட்டமைப்பு ரீதியாக பரப்புரைகள் எதிர்பார்த்த அளவு இல்லை. சிவில் அமைப்புகள் கூடுதலாக இதற்கான இந்த பரப்புரைகள் தேர்தல் சார்ந்த செயற்பாடுகளில் அனுபவம் உள்ளவர்களாக கட்சிகளை கருதி இருப்பார்கள், நினைத்திருப்பார்கள். ஒற்றுமை என்பதன் பின்னணி என்று சொன்னாலும் கூட அவர்கள் ஏதோ ஒரு சாட்டுக்கு இருப்பது போன்ற ஒரு தோற்றப்பாடுதான் மக்கள் மத்தியில் தென்படுவது போல எனக்கு தெரிகின்றது. இது மிகவும் நிச்சயமாக அந்த கட்சிகள் தொடர்பான கட்சிகள் பலவீனம் என்று நான் சொல்ல மாட்டேன், அந்த கட்சி தலைவர்களினுடைய ஒரு பலவீனம், தமிழ் தேசியம் சார்ந்த உறுதிப்பாடின்மை என்றுதான் நான் கருதுகிறேன். பிரதான கட்சிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களை வெளியிட தொடங்கி இருக்கின்றார்கள். இன நெருக்கடி, மற்றது
தமிழ் மக்களுடைய மொழி உரிமை போன்றவை தொடர்பாக அதிகமாக அதில் பேசப்படுகின்றது. ஜேவிபியினுடைய விஞ்ஞாபனம் ஏற்கனவே வெளிவந்திருக்கிறது. ஏனைய 2 பிரதான கட்சிகளுடைய விஞ்ஞாபனங்களும் இன்று வெளிவர இருக்கின்றது. இந்த நிலைமையில் இந்த ஜேவிபியினுடைய விஞ்ஞாபனம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஜேவிபியினுடைய நான் நினைக்கிறேன் அவர்களுடைய ஒரு 300 பக்கத்தை உள்ளடக்கிய அவர்களுடைய தேர்தல் தொடர்பான மேனிஃபெஸ்டோ அறிக்கை விஞ்ஞாபனம் என்று ஒன்று வெளிவந்திருக்கின்றது. நான் நினைக்கிறேன் தமிழிலும் சிங்களத்திலும் வெளிவந்திருக்கின்றது, அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதில் பல விடயங்கள் தமிழ் மக்கள் அல்லது சிறுபான்மையினங்கள் சார்ந்து ஏனைய தேசிய இனங்கள் சார்ந்து சொல்லப்பட்டிருக்கின்றது என்பது எங்களை பொறுத்தமட்டில் விஞ்ஞாபனங்கள் என்ன சொல்கின்றன என்பதை விட அவர்கள் என்ன நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பது முக்கியமானது. ஏனென்றால் சொல்வதை செய்யாம விடலாம், சொல்லாததை செய்யலாம். அதற்கு காரணம் அவர்கள் கட்சியினுடைய அவர்கள் ஆதரவாளர்களுடைய நிலைப்பாட்டில் தான் தங்கி இருக்கின்றது. நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால், விஞ்ஞாபனத்தில் சொல்லாவிட்டாலும் தமிழ் மக்களுக்கு வாய்ப்பான விடயங்களை செய்ய முடியும், சொல்லியும் செய்யாமல் விட முடியும். சொல்லியும் செய்யாமல் விடுற என்பது கடந்த கால கசப்பான வரலாறு நாங்கள் பார்க்கலாம். சொல்லி மாத்திரமல்ல, பல்வேறு உடன்படிக்கைகள் சொல்லாமையா காலத்துல தொடக்கம் கொள்ளப்பட்ட பல்வேறு உடன்படிக்கைகள், இடைக்கால புரிந்துணர்வு அரசாங்கம், இந்த இதெல்லாம் எல்லாம் கூட எவ்வாறு சீரழிந்து போனது அல்ல, எவ்வாறு கைவிடப்பட்டது என்பது எல்லாம் எங்களுக்கு தெரியும். எனவே சொல்வது எல்லாம் நடக்குமா என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது அது கடந்த கால வரலாற்றின் அடிப்படையில் அது எங்களுக்கு நடக்காது என்றுதான் ஒரு முடிவாக இருக்கும். ஆனால் அது ஒரு முடிந்த முடிவல்ல. கடந்த கால வரலாற்றை விட வேறு பக்கமும் நடக்கலாம் என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு இவர்கள் சொல்கின்ற, நீங்க சொன்னது போல தேசிய மக்கள் சக்தி பிரதானமாக ஜேவிபி அதில் பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றது என்பது உண்மை. பல விடயங்கள் சொல்லி இருக்கின்றது என்பது உண்மை. அதே போல இன்று நாளை வர இருக்கின்ற ஏனைய கட்சிகளுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்களிலும் இது போன்ற விடயங்கள் இம்முறை நிச்சயமாக வரும். ஏன் இம்முறை நிச்சயமாக கூடுதலாக வரும் என்றால், நாவல் ராஜபக்சனுடைய அவருடைய தேர்தல் அறிக்கையில் அதில் வராவிட்டாலும் ரணில் சஜித்தினுடைய அறிக்கையில் நிச்சயமாக இது போன்ற வேறு சொல்லாடல்களில் முக்கியமாக தமிழ் மக்களுடைய அரசியல் பிரச்சனைகள் தொடர்பாக பல விஷயங்கள் சொல்லப்படலாம், சொல்வார்கள் கட்டாயம். ஏனென்று சொன்னால் இம்முறை பொதுவாக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு விடயம், எந்த ஒரு பிரதான வேட்பாளரும் முதலாவது சுற்றில் 50% மேல் பெற மாட்டார்கள் என்பது. அதன் காரணமாக இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை தேசிய மக்களுடைய வாக்குகள் அவர்களுக்கு முக்கியமாக இருக்கின்றது. இதனை அடிப்படையாக கொண்டுதான் இந்த 3 பிரதான வேட்பாளர்களும் இம்முறை பெருமளவுக்கு இனம் சார்ந்த துவேச அல்லது ஒரு எதிர்ப்பு கருத்துக்களை பெருமளவு சொல்வதை தவிர்த்து வந்திருக்கின்றார்கள், அடக்கி வாசிக்கின்றார் என்று கூட நான் அதை சொல்வேன். என்றால் வளமையாக அவர்கள் அவ்வாறு செய்பவர்கள். ஆக நாமல் மட்டும்தான் அதை வெளிப்படையாகவே சொல்லுகிறார். உண்மையில் அவர் அந்த வெளிப்படையாக சொல்வதுதான் சிங்கள தலைவருடைய கடந்த கால நிலைப்பாடாகவும் இருந்து வருகிறது. இப்ப ஏபியினுடைய விஞ்ஞாபனத்தில் முக்கியமாக நல்ல விஷயங்கள் சொன்னாலும் ஒரே ஒரு விஷயத்தை நான் சுட்டி காட்டுகிறேன். அவருடைய நிலைப்பாடு தொடர்பாக, யுத்த குற்றங்கள் தொடர்பாக, போர்க்குற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான விசாரணை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட மாட்டாது என்று அவர்கள் மிக தெளிவாகவே வெளிப்படையாகவே சொல்லி இருக்கின்றார்கள். இதில் இருந்து அவர்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் எதிர்காலத்திலிருந்து ஓரளவு ஊகிக்கலாம். இது முடிந்த முடிவல்ல, ஓரளவு ஊகிக்கலாம். இங்கே தமிழ் மக்களால் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை என்னென்று சொன்னால், ஒரு நீதி கிடைக்க வேண்டும். நீதி கிடைக்க வேண்டும் என்றால் விடுதலை புலிகளை சுட்டு கொன்றதற்கான நீதி அல்ல. அது போர்ல போராளிகள் சரி அல்ல இராணுவம் சரி சண்டை கண்டு வந்தவர்கள் சாவது என்பது அது வேறு விடயம். அதை பற்றி யாரும் கதைக்கிறதுக்கு இல்லை, கதைக்க முடியாது. ஆனால் பொதுமக்கள் மீதும் பெற்றோர்களாலும் உறவினர்களாலும் கையளிக்கப்பட்ட நபர்கள் மீதும் இளைஞர்கள் மீதும் பொது மன்னிப்பு என்று அரசாங்கம் ஒரு டிக்ளரேஷன் ஒரு வெளிப்பாட்டை செய்து அவர்கள் பிள்ளைகளை கொண்டு கையளித்தது. பொதுமக்கள் மீதான படுகொலைகள் இவை தொடர்பான விசாரணை எதுவும் இருக்காது என்றால் அங்கே சட்டமும் நீதியும் எப்படி என்று பார்க்க வேண்டும். இது இன ரீதியாக இந்த சட்டமும் நீதியும் செயற்படும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதாவது
தமிழ் மக்கள் அல்லது ஏனைய சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக நடக்கின்ற விடயங்கள் அரசு சார்பாக அரச பயங்கரவாதம், அரசு இராணுவமாக இருக்கலாம், முப்படைகள் அல்லது போல் இதாக இருக்கின்ற பொழுது அவர்கள் அது தொடர்பாக மெத்தனமாக எதிர்காலத்தில் நடப்பார்கள் என்பது இதனூடான ஒன்று. நிச்சயமாக நான் அப்படித்தான் பார்க்கின்றேன். ஏனென்றால் அதை அவர்கள் என்ன நோக்கம், அதை வெளிப்படையாக சொன்னது அவருடைய வாக்குக்காக என்று இருந்தாலும் கூட சில வேளையை சொல்லாமலும் கூட விட்டிருக்கலாம். சொல்லாமல் விட்டிருந்தால் கூட இது ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்காது. ஆனால் அவர்கள் மிக தெளிவாக அதை சொல்லி இருக்கிறார்கள். அதே போல வேறு சில விஷயங்களை நாங்கள் சுட்டி காட்டலாம். சிலதுகள் பட்டும் படாமலும் அவர்கள் இந்த 11 பற்றி எதுவும் சொல்லவில்லை, போலீஸ் காணி அதிகாரம் எதையும் சொல்லவில்லை. ஆனால் அரசியல் அமைப்பு மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு மாற்றம் பல தடவை இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்றது. அது தமிழர்களுக்கு சார்பாக இல்லாமல் விரோதமாகத்தான் ஏற்பட்டிருக்கின்றது. 72 சிறிமாவோ அம்மையார் கொண்டு வந்த அரசியல் மாற்றமும் சரி, 78 ஜிஆர்டியா கொண்டு வந்த புதிய அரசு, 78வது 2வது குடிய அரசியல் யாப்பும் சரி, எல்லாம் ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு இருந்த உரிமைகளை விழுங்கித்தானே வந்தது. பிறகு 13ஆம் திருத்தத்தினூடாக கொண்டு வரப்பட்ட மாகாண சபை திருத்த சட்டம், அதிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தாதது ஒன்றும், இருக்கக்கூடியதையும் புடுங்கிக் கொண்டது மற்றொன்று என்ற வகையில் இப்படித்தானே நடந்து வந்திருக்கின்றது. அப்ப எனவே அரசியலமைப்பு மாற்றம் என்று பொதுவாக சொல்வது என்பது அது எதை குறித்து நிற்கின்றது என்பது ஒரு வினாவாக இருக்கின்றது. அப்ப இவ்வாறு இருக்கின்ற பலர் பிறவையும் சொல்லலாம், இது ஜெயிப்பு வருகின்றது. அவர்கள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவர் இடதுசாரி கட்சிகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனா அவர்களுடைய சிந்தனைகளும் செயற்பாடுகளும் இடதுசாரி கட்சிகளுக்குரியதானா என்று ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனா மறுபுறத்தில் இடதுசாரி முழுமையான தத்துவத்தின் அடிப்படையில் இன்றைய தேசிய சர்வதேச பொருளாதார கட்டமைப்பின் கீழ் செயற்படுவது என்பதும் ஒரு கடினமான காரியம் என்பது தெரியும். அதற்காக அவர்கள் ஒரு இசைவாக்கம் அடைந்து கொண்டு போவதாகவும் நாங்கள் கருதி கொள்ளலாம். ஆனால் கடந்த கால வரலாறு ஜேவிபியை பொறுத்த மட்டும் சரி, இனி சஜித் வெளியிடுறதா இருக்கலாம், ரணில் வெளியிடுறதா இருக்கலாம், நிச்சயமாக தமிழ் மக்கள் சார்பாக பல வாக்கியங்கள் வசனங்கள் இருக்கத்தான் போகின்றன. ஆனாலும் அவை எவ்வளவு தூரம் சாத்தியப்பாடு உடையவை என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த ரணில் ஜனாதியாக வந்தும் 11ஆம் திருத்தம் பற்றி ஒரு பிரஸ்தாபித்தார், பிறகு அதை விட்டு விட்டார். அப்பொழுது மத குருமார்கள், பௌத்த குருமார்கள் சாடியாக அதுக்கு எதிரான நடவடிக்கைகள் அல்லது அதற்கான எதிரான கருத்துக்கள் பரவலாக வந்த உடனே அவர் அதை பற்றி கதைப்பதையே விட்டு விட்டார். இன்று நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இவர்கள் எல்லோருமே தங்களுடைய காரியத்தை தொடங்குவதற்கு முன்னாக பௌத்த பீடாதிபதிகளிடம் பௌத்த துறவிகளிடமும் ஆசீர்வாதம் பெற்றுத்தான் தொடங்குகிறார்கள். நிச்சயமாக இலங்கையினுடைய இப்ப இருக்கக்கூடிய சிஸ்டம் மாற்றம் கொண்டு வரும் என்ற ஜேவிபி கூட பௌத்தத்துக்கு தலைவணங்கித்தான் இது செய்கின்றது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அதுக்கு பெரிய ஒரு பௌத்த துறவிகளை வச்சே பெரிய ஒரு கூட்டத்தை நடத்துகின்றது. அந்த கூட்டங்களில் தமிழ் மக்கள் சார்பாக அல்லது இந்த தமிழ் மக்கள் சார்பான அமைப்பு மாற்றம் பற்றி ஏதாவது கலைத்ததா இல்லை. எல்லோரும் தங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக, கடந்த கால வரலாறு போல தேர்தல் வெற்றிக்காக இவ்வாறு பல வாக்கியங்களை வசனங்களை நாங்கள் விஞ்ஞாபனத்தில் சொல்வார்கள். இவை எல்லாம் ஒவ்வொரு தூரம் நடக்கும் நடக்காது என்பது எங்களுடைய கடந்த கால கசப்பான வரலாற்று அனுபவம். உண்மையில் தமிழ் மக்களுக்கு சார்பாக எதுவும் நடக்க வேண்டும் என்றால் எந்த ஒரு அழுத்தமும் இன்றி எதுவும் நடக்க போறதில்லை. ஒன்று உள்நாட்டு ரீதியான அழுத்தம், குறிப்பாக விடுதலை புலிகளினுடைய ஆயுத போராட்ட அழுத்தம் இருக்கின்ற பொழுது அவர்கள் அசைந்தார், அல்லது வெளிநாட்டு அழுத்தம் இந்தியா இருக்கின்ற பொழுது மாகாண சபை முறை, இவ்வாறு ஏதாவது தேசிய சர்வதேச அழுத்தங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் அசைய பார்ப்பார்கள் ஒழிய மற்றபடி இந்த நிலைமையில் இந்த 3 பிரதான வேட்பாளர்களும் அவர்களுக்கு பின்னால் உள்ள நிலவர்களும் இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த பேரினவாத சிந்தனை கட்டமைப்பு, பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கின்ற அந்த பௌத்த துறவிகளினுடைய பின்புலத்தில் அரசியலை கொண்டு நடத்துகின்ற செயற்பாடுகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் பெரும்பாலும் இல்லை என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த தமிழ் பொது வேட்பாளருக்கு அதிக வாக்குகள் மக்களால் அளிக்கப்பட்டு அவர் ஒரு சக்தி வாய்ந்த நபராக அவர் வெளிப்படுத்தப்படும் நிலைமையில் இந்த அழுத்தங்கள் அரசாங்கத்துக்கு அதிகரிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களா? இது ஒரு புது முயற்சி. இதில் பல பிரச்சனைகள் அனுபவ ரீதியாகத்தான் கற்றுக்கொண்டு அடுத்த கட்டத்தை நகர வேண்டியதாக இருக்கும் என்பது
அது ஆரம்பத்திலேயே பல அனுபவங்கள், கசப்பான அனுபவங்களை அது கொடுக்கின்றதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கின்றேன். ஆனால் எப்பொழுதும் ஒரு போராடுகின்ற இனம் தமது உரிமைக்காக போராடுகின்ற இனம், அது ஜன வழியிலோ அல்லது ஆயுத வழியிலோ இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய பலம் என்பது ஆயுத ரீதியா போராடுகின்ற பொழுது, ஆயுதம் பலம் கூடுதலாக இருக்கின்ற பொழுது சில சாத்தியப்பாடுகள் இருந்தால், ஒரு ஜனநாயக வழியில் இருக்கின்ற பொழுது இன்றைய கட்டமைப்புல ஒரு ஜனநாயக ரீதியாக உரிமைகளை பெற வேண்டிய ஒரு இனம் முதல் பலமாக இருக்க வேண்டும். ஜனநாயக ரீதியில பலம் என்பது மக்கள் திரட்சியைத்தான் குறிக்கும். ஒரே கொள்கை கோட்பாட்டு, ஒரே உணர்வுடன் ஒரே தீர்வுக்காக எல்லோரும் ஒரு பாதையில் பயணிப்பதுதான் முக்கியமானது. வெவ்வேறு பாதையில் பயணிக்கின்ற பொழுது அது பல்வேறு பிரச்சனைகள் கொண்டு வரும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆயுத போராட்டத்துக்கு கூட அவ்வாறான ஒரு நிலைமை இருந்து பிறகு ஒருமுகப்படுத்துவதன் காரணமாகத்தான் ஒரு பாரிய வளர்ச்சி அது காணக்கூடியதாக இருந்தது. ஆனா ஜனநாயக ரீதியில நாங்கள் ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டே இன்றைக்கு நேற்றைய ஒரு ஊடகர்களுக்கு கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அது செல்வம் அடைக்கலாம் சொல்றார், அது வினோதனாங்களும் தனிப்பட்ட கருத்து, அது கட்சியின் கருத்து அல்ல. இது எவ்வளவு தூரம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்ல. தமிழரசு கட்சியை பொறுத்த மட்டும் சுமந்திரன் கட்சி என்ன தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னமே நான் எதிர்ப்பேன்னு ஒரு கூட்டத்தையே செல்வா கலையரங்கில நடத்தினது எங்களுக்கு தெரியும். அதன் பின்னர் ஸ்ரீதரன் அதுக்கு ஆதரவு தெரிவித்தது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அப்போ இங்கே என்ன நடக்குது, ஜனநாயகம் என்று சொல்லிக்கொண்டு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குற விஷயம் தான் நடக்கின்றது. ஒரு கட்சியின் தீர்மானம் கட்சிக்குள்ள எதிர்ப்பு தெரிவித்தாலும் கட்சிக்கு வெளியில அந்த கட்சி தீர்மானத்துக்கு கட்டுப்பட்டவராக இருக்கணும், இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியை விட்டு வெளியில போகணும். இதுதான் ஒரு ஜனநாயகம், உண்மையான ஜனநாயகம். இந்த கட்சியினுடைய செயற்பாடுகள் என்னுடைய கொள்கைக்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் நாங்கள் கட்சிகளையும் இருக்கணும், அதன் கட்சியினுடான சுயநலன்களையும் பதவிகளையும் வருமானங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கட்சியின் முடிவுக்கு எதிராக நான் மாறி இதை நான் சிந்திக்கிறேன். அதாவது கட்சியின் முடிவு என்பது ஒரு போலியான முடிவா என்பது இதனூடாக வருகின்ற இரட்டை வேடத்துக்காக ஒருவரை வைக்கணும். இப்ப பாருங்கள், கடந்த காலங்கள்ல இந்த முஸ்லிம் கட்சிகள் தலைவர் ஒரு கட்சியில இருப்பார், அந்த கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இன்னொரு கட்சியில் இருப்பார்கள். அவர்கள் யார் ஆட்சிக்கு வருகிறார்களோ பின்னர் இணைந்து போகிற தன்மையை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான அணுகுமுறைகள் கூட எங்களோட கட்சிகளுக்குள்ள இருக்குதான்னு ஐயப்பட வேண்டி இருக்கின்றது. நான் இப்படியும் யோசிக்கிறேன். இப்பொழுது எங்களுடைய சில கட்சிகள் தமிழ் தேசியத்தை பேசி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிற கட்சிகள் வெளியில தேசியம் பேசினாலும் வருங்காலத்தில் டக்ளஸ் போலோ அங்கஜன் போலியோ தங்களுடைய செயற்பாடுகளை மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருப்பதாக நான் என்னுடைய ஒரு அவதானிப்பாக இருக்கின்றது. கருத்து என்னென்று சொன்னால், இப்ப ஒரு டக்ளஸ் எடுத்துக்கொள்வோம். டக்ளஸ் எந்த ஆட்சி வந்தாலும் அவர் சார்பாக இருக்கின்றார், எல்லா வசதிகளையும் பெறுகிறார், அதிகாரத்தை செலுத்துகிறார். தவறான விஷயங்கள் எல்லாம் பிள்ளையாக நடவடிக்கைகள் எல்லாம் தமிழ் தேசியத்துக்கு எதிரான நடவடிக்கைகளை ஒருபுறம் விட்டாலும் இங்கே இருக்கக்கூடிய அரசு அதிகார செயற்பாடுகள்ல கூட ஒரு அதிகாரத்தை மீறிய முறைகேடான செயற்பாடுகள் எல்லாவற்றிலையும் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீங்கள் சாதாரண பார்த்தா இன்றைக்கு கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் எல்லாம் பதில் அரசாங்கவா இருக்கார். தகுந்த கிரேட், அதாவது தகுமையோட இருந்தவர் கூட நியமிக்கப்படாமல் இருக்கிறதை நாங்கள் பார்க்கும்போது அரச பலங்கள் முறைகேடுகள் எல்லாம் கடந்த காலம் இதெல்லாம் நடக்கிற விஷயங்கள். ஆனாலும் தொடர்ந்து டக்ளஸ் எம்பியாக இருக்கிறார். எப்படி இந்த முறைகேடுகளின் ஊடாக தன்னுடைய வாக்கு வங்கியை அவர் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்போ அதே போல ஏன் நாங்களும் எல்லா சௌகரியங்களையும் எல்லா வரப்பிரசாதங்களையும் அனுபவித்துக் கொண்டு தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்க முடியாத அந்த சிந்தனை பலரிடம் எழுந்துள்ளதாக நான் கருதுகிறேன். தமிழ் தேசியம் பேசுகின்ற இப்பொழுது இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் பலரிடம் இருப்பதாக, அதாவது அரசாங்கத்துடன் சேர்ந்து இந்த தமிழ் தேசியம் பேசுவதை விட்டுட்டு. ஆனால் அது ஒரு வகையில் நல்ல விஷயம் நினைக்கிறேன். என்றால் போலியாக கதைத்து கொண்டிருப்பதும் பார்க்க உள்ளார்ந்த ரீதியாக என்ன விருப்பமோ அதன்படி செய்யறது மக்கள் தீர்மானம். மக்களிடம் அந்த தீர்மானத்தை விடலாம். மக்களை ஏற்றுக்கொண்டால் ஓகே, மக்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது வேறு விஷயம். அப்ப இப்படியாக எதிர்காலத்தில் இருக்குமா என்ற ஒரு சிந்தனை எனக்கு இப்பொழுது அவர்களுடைய செயற்பாட்டை பார்க்கின்ற பொழுது தென்படுகிறதை நான் பார்க்கிறேன். நன்றி திரு அனந்தகோபாலன் அவர்களே. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அருமையான நேர்காணலை வழங்கியமைக்காக லண்டன் உயிரோடை தமிழ் வானொலியின் சார்பில் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி, வணக்கம்.